ஹலோ கைஸ், பீக்கங்காய் தோலை வச்சு சூப்பரான ஒரு சட்னி ட்ரை பண்ணலாமா? எப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட உளுத்தம்பருப்பு இல்லாதால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பல்லு பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி, 4 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறம் நம்ம தோல் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, பீக்கங்காய் தோல், அதையுமே ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா லோ ஃப்ளேமே விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த கேப்லேயே ஒரு கேக் ஒன்று இருந்தது பாப்பாவோடது, அதையுமே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இதுவுமே நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வந்து நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் குறைன்னு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு தாளிப்பையும் கொடுத்தீங்கன்னா சூப்பரான பீக்கங்காய் தோல் சட்னி ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்